வணக்கம். இது நம்மளுடைய அபிப்ரீத்தி சேனல். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் டெய்லி ஒவ்வொரு கன்டென்ட் போடுறதா முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது அந்த தினத்துல யாருடைய பிறந்த நாள், நினைவு நாள் அப்படின்றக்கூடிய ஒரு சிறப்புகளை போடுறதுக்கு தான் நான் வந்து இந்த சேனலை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்க்கலாம். வீரமாமுனிவருடைய பிறந்தநாள் தான் இன்னைக்கு. ஸோ வீரமாமுனிவர்னா யாரு? அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு? அவர் எப்படி இறந்திருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க. வீரமாமுனிவர் வந்து நவம்பர் 8ஆம் தேதி 1680 பிறந்திருக்காரு. அவருடைய நினைவு நாள் பாருங்க, பிப்ரவரி 4ஆம் தேதியிலையும் 1747லையும் இறந்திருக்காரு. இவர் வந்து இத்தாலி நாட்டில் இருக்கிற கேசு தி கிலியோன் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டன்டைன் ஜோசப் பேஷி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இவர் வந்து இயேசு சபையை சேர்ந்த ஒரு குரு தான். கிறித்துவ மதத்தில், அதாவது கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்கான நோக்கத்தில் 1709ஆம் ஆண்டில் இயேசு சபையில் குருவானதுக்கு அப்புறமா 1710ஆம் ஆண்டில் தமிழகத்துக்கு வந்தார். இவர் தமிழ் மொழியை தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் சிறப்பான பணிகளை செய்திருக்கிறாரு. 23 நூல்களை தமிழில் எழுதியதுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கை தொடர்பான நிகழ்ச்சிகளையும், இயேசுவுடைய வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசேப்பின் வரலாற்றையும் தமிழ் பண்பாட்டிற்கேற்ப தேம்பவாணி அப்படின்ற ஒரு பெருங்காவியமாக இயற்றியது இவரின் தமிழ் புலமைக்கு சான்றாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரதீபக் கவிராயர் அப்படின்றவர் மூலமா இவர் வந்து தமிழ்ல புலமை பெற்றிருக்காரு. இவர் தமிழகம் வந்ததுக்கு அப்புறமா சுப்ரதீபக் அப்படின்ற ஒரு கவிராயரிடம் தமிழ் இலக்கியத்தை கற்று இலக்கிய பேருரைகளை நடத்தும் அளவுக்கு, அதாவது தமிழ்ல இருக்கிற இலக்கண இலக்கியத்தையே டீச் பண்ற அளவுக்கு அவ்வளோ புலமை பெற்றிருக்காரு. இலக்கிய சுவடிகளை பல இடங்கள் சென்று தேடி, இவர் வந்து இலக்கிய சுவடிகளை நிறைய இடங்களுக்கு போய் தேடி எடுத்ததால இவருடைய பேரு சுவடி தேடும் சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுல பார்க்குற அரிதான பொக்கிஷங்களில் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழுடைய சிறப்பை மேல் நாட்டார் உணர திருக்குறள், தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சூடி அப்படின்ற நிறைய நூல்களை மற்ற ஐரோப்பிய மொழியில் வெளியிட்டிருக்காரு. தமிழ் கற்ப ஏதுவாக, தமிழ் வந்து ஈஸியாக கற்கிறதுக்கு தமிழ் லத்தீன் அகராதியை உருவாக்கியிருக்காரு. அதில் 1000 தமிழ் சொற்களை லத்தீன் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. இதுவே முதல் தமிழ் அகர முதலி அப்படின்னு சொல்லப்படுது. பின்பு 4400 சொற்களை கொண்ட, அதுக்கப்புறமா 4400 சொற்களை கொண்ட தமிழ் போர்த்துகிய அகராதியை உருவாக்கியிருக்காரு. சதுரகராதிய அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. அந்த காலத்துல சுவடிகளில் மெய்யெழுத்துகளுக்கு புள்ளி வைக்காமலே எழுதுவது வழக்கம். புள்ளிக்கு ஈடாக பெரிய கோடு இருக்கும். மேலும் குறில், நெடில், விளக்க என்று சேர்த்தெழுவது வழக்கம்தான். அதாவது நெடில்ல இருக்கிற அப்படின்ற அதை எழுத அறன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்ப வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா 2 எழுத்துக்களை வந்து வழக்கில் இருந்தது. 2 எழுத்துக்கள் வந்து இப்போ வந்து மட்டும்தான் வழக்கில் இருக்கு. அப்போ வந்து 2 எழுத்துக்கள் வந்து அற அப்படின்னு சொல்லிட்டு 2 எழுத்துக்கள் வந்து வழக்கில் இருந்தது. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆவ அற அப்படின்னு சொல்லுவாங்க, ஏவ எற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையை மாற்றி ஏ அப்படின்னு சொல்லிட்டு மாறுதல் செய்தவர் இவர். தமிழ் இலக்கியங்களை தமிழ் இலக்கியங்களை நல்லா கற்று இருக்கிறார் இவர்.
அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. 1742ல மதுரை பணித்தளம் பணித்தளம் விட்டு சென்ற வீரமாமுனிவர் கடற்கரையில 1745 வரை பணிபுரிந்திருக்காரு. அதுக்கு அப்புறமா 1746லேருந்து 47 ஆண்டுகளுக்கு 47ல 1746ல இருந்து 1747 வரைக்கும் கேரளா நாட்டுல இருக்கிற அம்பலக்காட்டில் அமைந்திருக்கிற குறுமடத்தில் செலவழித்திருக்கிறாரு. 1747ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் நாள்ல அவரது வயது 67ஆம் வயதுல உயர்ந்திருக்காரு. திப்பு சுல்தான் காலத்துல நடந்த வேத கலா வேத கலாபனையில் நிறைய கிறிஸ்துவ நிறுவனங்கள் இடம் தெரியாமலேயே அழிந்து போயிருக்கிறது. வீரமாமுனிவர் கல்லறைக்கும் அந்த கதி தான் நேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லறைக்கும் அந்த கதி ஏன் நேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு இவ்வளவு தொண்டு செய்த பெரியவர் தமிழ்நாட்டை விட்டு கேரள நாட்டு சென்று செத்ததும் அங்க இருக்கிற அங்க அடக்கம் செய்த கல்லறையும் தெரியாத நிலையில் இருப்பதும் தமிழ் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. வருத்தம் அளிக்கும் செய்திகளாக இருக்கின்றது. அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் அப்படிதான் இருக்கும். அதாவது இப்ப சிலர் இவர் மணப்பாட்டுல இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. வேறு சிலர் மணப்பாறையில உயிர் இழந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது இப்ப அந்த சான்று புறம்பானதா இருக்கு. 1746லேருந்து 1747 ஆண்டுகள்ல கேரள நாட்டுக்கு அம்பலக்காட்டில் முனிவர் வாழ்ந்தார் என்பதையும், அங்க அங்கேயே மரித்தார் என்பதையும் அந்த கால அதிகாரப்பூர்வமான அறிக்கையின் வாயிலாக உறுதியாக அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரமாமுனிவர் எழுதிய பரமார்த்த குருவின் கதையை பரமார்த்த குருவின் கதை அப்படின்னு ஒரு கதையை எழுதியிருக்காரு. அது 1822ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பஞ்சமின் பாப்பிங்டம் என்பவர் அப்படின்னு வீரமாமுனிவர் திருச்சியில் சந்தா சாகிப் அப்படின்றவர்கிட்ட அரசுல திவானாக பணியாற்றியிருக்கிறாரு என்பதையும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் அதுக்கு அப்புறமா மரதர்களின் படையெடுப்பை அடுத்து வீரமாமுனிவர் டச்சு ஆட்சியில இருந்து காயல் பட்டணத்திற்கு வாழ்ந்த நோயால் தாக்கப்பட்டு இறந்தார். காயல் பட்டணத்திற்கு இப்படிலாம் பண்ணியிருக்காரு. அங்கே போனதுக்கு அப்புறமா கேரள நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பரமார்த்த குருவின் கதையை எழுதி அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பெஞ்சமின் பாப்பிங்டன் அப்படின்றவர்கிட்ட வீரமாமுனிவர் திருச்சியில் சாந்தா சாகிப் அப்படின்ற ஒரு அரசியல் திவானாக பணியாற்றிருக்கிறாரு. இவர் மரதர்களின் அதாவது மரது இருக்குல்ல அந்த மரதுடைய படையெடுப்ப அடுத்து வீரமாமுனிவர் டச்சு ஆட்சியில இருந்து காயல் பட்டணத்திற்கு வாழ்ந்து நோயால் தான் தாக்கப்பட்டு இறந்தார் அப்படின்னு குறிப்பிடுகிறது இங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்க்கு நான் தினமும் வீடியோ போடுவேன். ப்ளீஸ், தேங்க்யூ.